உக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். அதனால் ஆண்டவருக்கு எங்கேயும் வாய்க்கால். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். காற்று இல்லை, மழை இல்லை, ஆடு மாடுகளெல்லாம் செத்துட்டு இருக்குது, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மழை வரும்னு சொல்லலை, பள்ளத்தாக்கு வெட்டு அப்படின்றார். ஆண்டவரே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு நடக்கிறதுக்கு பலன் இல்லை, யுத்தம் பண்ணுறதுக்கு பலன் இல்லை, இப்போ பள்ளத்தாக்க வெட்ட சொல்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, இப்படி போனால் தான் இது முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் நினைத்தாருன்னா இந்த வழியாய் அல்ல, அந்த வழியாய் கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு எந்த வழியும் வேணாலும் திறப்பார். அவருக்கு ஒரு வழி கிடையாது, நமக்கு ஒரு வழி. உங்களுக்கும் எனக்கும் ஒரே வழி தான். இந்த வழியை விட்டால் வேறு வழி இல்லை, இந்த பாதையை விட்டால் வேறு பாதை இல்லை, இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, இதை விட்டால் எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்றையே பிடிச்சிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. மனுஷன் உனக்காக ஒரு வழியை அடைத்தால் நான் உனக்காக 7 வழியை திறப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி பட்டணத்தை சுற்றி போகிற ஒரு வழி தான். ஆனால் இந்த செங்கடலுக்கு அடியில் இன்னொரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. மோசைக்கு கூட தெரியாது, அங்கே இருக்கிற 20 லட்சம் பேருக்கும் தெரியாது இப்படி இங்கே ஒரு வழி இருக்குது அப்படின்னு. எல்லாருமே தங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தண்ணீரை பார்த்து பிரமித்து போய் மலைத்து போய், எங்கே இந்த வனாந்திரத்தில் எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்க, அங்கே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் திட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே வழி வச்சிருந்தாருன்னா, அவங்களுடைய கண்ணே காணாத, கண்ணு தெரியாத அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்காக ஒரு பெரிய பாதையை உண்டு பண்ணி செங்கடலை ஆண்டவர் கடக்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால நான் நம்புகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு எந்த இடத்திலையும் வழியை அவர் திறக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவரால் திறக்க முடியாத பாதை என்று ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு வழி, கர்த்தருக்கு 1000 வழி. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க நன்றாய், கரங்களை தட்டி. எனக்கு ஒரு வழிதான், என்னுடைய தகப்பனார் தாயாருக்கு ஒரு வழிதான், ஒரு பாதை தான். ஆனால் என்ன ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு வழி அல்ல. அவர் போகிற பாதையெல்லாம் வழிதான், அவர் காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் வழிதான், அவர் நிற்கிற இடமெல்லாம் வழிதான். எந்த இடத்திலையும் வழியை நமக்காக திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போ முடிவு என்கிற ஒன்றை நம்ம அதை வச்சு நம்ம ஓடக்கூடாது. இல்லை, நமக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறவர். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசினார். நமக்கு சத்துருக்கள் இருப்பது நல்லது, சத்துருக்கள் எழும்புவது நல்லது. ஏன் அப்படின்னா, சத்துரு இருந்தால் தான் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் சத்துருக்கள் எழும்புகிறதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். சத்ரு இருந்தால் தான் நம்முடைய வேகம் அதிகமாகும், சத்ரு இருந்தால் தான் நம்ம கனப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு முன்பாக நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் விரோதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார். அதற்காக தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸோ இந்த சத்துருவை கையாளுவது எப்படி அப்படின்றதை குறித்து கடந்த வாரத்திலிருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வாரத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருவை கையாளுகிற ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டிலே வேலை செய்த ஒரு கணவனார் தன்னுடைய கடினமான வேலை, அவர் கட்டட தொழிலாளியாய் வேலை பார்த்தார். அப்போது ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற வேலையிலே ரொம்ப கடினமான வேலை என்ன வேலைன்னா, இந்த கட்டிட தொழில் வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. இங்கே கடினமான வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நிறைய வேலைகள் லகுவாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி ஒரு 80% 80% இடத்துல ஃபுல் ஏர் கண்டிஷனல் பண்ணியிருப்பாங்க. இந்த சூடே இல்லாமல் ஏசிக்குள்ளே இருந்து தான் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கட்டிட தொழிலாளிகள் மட்டும்தான் என்ன அப்படின்னு சொன்னால், வெளியில் மழையில் வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறது அவங்க தான். அப்போ அவங்க அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பணத்தை மாதம் அனுப்பி கொண்டிருந்தார். அப்போ அவங்களுடைய மனைவி அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுப்புனதை வச்சு நான் இதை பண்ணினேன், இந்த இடத்த வாங்கினேன், இப்படி வாங்கினேன் அப்படின்னு. இவரும் ரொம்ப சந்தோஷமாக சரி தன்னுடைய மனைவி ரொம்ப நல்லா அதை பணத்தை எல்லாம் சேஃப்டி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தன் சம்பாதித்த பணத்தை அங்கே கூட சரியாக சாப்பிடாம நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம்
அப்படின்னு அனுப்பிட்டே இருந்தார். இப்போ வந்து அவர் எல்லா வேலையை முடித்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் போட்டார். என்ன இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவேன், என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துருங்க அப்படின்னு அனுப்பினார். ஆனால் எந்த லெட்டர் பதில் எதுவும் வரல. ஆனால் அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, சரி சர்ப்ரைஸாக வந்து அவங்க அங்கே ஏர்போர்ட்டில் நிற்பாங்க அப்படின்னு நினச்சி வந்தால் யாருமே அங்கே இல்லை. இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக தன்னுடைய மொத்த உழைப்பையும் தன்னுடைய குடும்பத்திற்கு அவர் அனுப்பி இருக்கிறார், தன்னுடைய மனைவிக்கு அனுப்பி இருக்கிறார். ஸோ தன்னுடைய மனைவி வந்து ஏர்போர்ட்டில் இல்லை அப்படின் போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி அவர் வாடகை குடியிருந்த அந்த தெருவில் போய் தான் குடியிருந்த அந்த வீட்டுக்கு கடந்து போனார். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற ஒரு ஆள் அந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இவர் நிறைய பெட்டி படுக்கையோடு போயிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை சார், நீங்கள் இந்த வீட்டில் இருந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய வீட்டை காலி பண்ணதை கூட சொல்லலையே, எந்த ஒரு நியூஸும் இல்லையே. அன்னைக்கு இருக்கிற காலங்களில் வந்து ஃபோன் வசதி எதுவுமே இல்லை. தேடுன்னு தேடி சில டைம் ஒருவேளை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சி அவர் அங்கேருந்து திருப்பி வண்டி பிடிச்சி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனார். அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வெளியவே நின்றுட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீ வீட்டுக்குள்ளே வர வேண்டாம்ப்பா, நீ வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய மனைவி வந்து இன்னொருத்தரோட அவங்க போயிட்டாங்க. அவள் வந்து என்னுடைய மனசையே நோகடிச்சிட்டா, என் பேரை கெடுத்துட்டா, என் பிள்ளை அப்படின்னு அவளை சொல்லவே முடியல. அதனால் நீ எங்கேயாவது போய்க்கோ, என் பிள்ளை என்கிட்ட இல்லை, உன் மனைவி விட்டு போயிட்டா அப்படின்ற அந்த செய்தி வந்து அவரால் ஜீரணிக்கவே முடியல. சரி, என்னடா இது, நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நம்ம இத்தனை வருஷம் உழைச்ச அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்ற ஒரு வெறி அவருக்குள்ள பெரிய கோபமாய் வந்துச்சு. அதனால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த பெரிய வெட்டு அருவா, அந்த அருவா செய்கிற இடத்துல போய் அதுக்குன்னு ஒரு நல்ல அருவா ஒன்று ரெடி பண்ணி, என்னைக்கு நான் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை கண்டுபிடிப்பேன், நான் உன்னை தேடி வருவேன், நீ எங்கே இருந்தாலும் உன்னை வெட்டி கொல்லாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தன்னுடைய பெட்டிக்குள்ளே அந்த கத்தியை வச்சுட்டு இப்போ எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பல ஊர்களுக்கு அவர் தேடிட்டே இருக்கிறார். அப்போ வந்து ஒரு 2-3 வருஷம் இதை தாண்டுது. அவருக்கு வந்து திடீரென்று வாமிட் வருது. அந்த வாமிட்டில் வந்து பிளட் வாமிட்டாக இருக்கிறார். அவர் பிளட் வாமிட் எடுத்த உடனே வந்து உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால், இல்லை உங்களுடைய உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் இன்னும் இப்படியே பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக செத்துருவீங்க அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஆனாலும் அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல, நான் சாகிறது ஒன்றும் பிரச்சனை, நான் இந்த உலகத்தில் ஒன்றுமே அனுபவிக்கலை, ஆனால் அவளை கொன்னுட்டு நான் செத்துருவேன், என்னைக்குனாலும் ஒன்று நான் ஜெயிலுக்கு போவேன், இல்லைன்னா செத்துருவேன், எனக்கு தெரியும், நான் டிசைட் பண்ணிட்டேன், ஆனால் அவளை கொன்னுட்டேன்னா என் மனசு ஆறுதல் அப்படின்னு. அப்போ தான் வந்து சென்னையிலே ஒரு ஊழியத்தில் அவருடைய பிளட் வாமிட்டை பார்த்த ஒருத்தங்க வந்து, சரிப்பா வா ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் வந்து, எப்பா நீ வந்து நல்லா இல்லை, நீ இந்த பிளட் வாமிட் எடுக்கிறதுக்கு உன் மனசுக்குள்ளே ஏதோ ரொம்ப கசப்பு இருக்குது, நீ யார் மேலேயோ ரொம்ப கசப்பாக இருக்கிற என்னன்னும் போது, ஆமாம் என் மனைவியின் மேலே நான் கசப்பாக இருக்கிறேன். அவருடைய பெட்டியில் இருக்கிற அந்த அருவா எல்லாத்தையும் காமிக்கிறாரு, நான் அவளை கொல்லாமல் விட மாட்டேன். அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இல்லை நீ மன்னிக்காட்டா, நீ வந்து இதிலேருந்து நீ மறந்துடாட்டா கண்டிப்பாக நீ இதுலேருந்து வெளியே வர முடியாது. உடனே பல நாட்கள் போராடுகிறார், முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி, சரி என் மனைவியை நான் மனசார மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சதற்கு பிறகு அவருடைய உடல்நிலை சரியாகி ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரராய் கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். அப்போ வந்து இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து சத்துருக்கள் அதிகமாகும் போது நம்ம மனசு, நம்முடைய சரீரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நாட்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா, அந்த சத்துருவை துரத்துறதுலேயே நம்ம நிறைய பேர் நேரத்தை செலவு பண்ணுறோம். அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், அவன் யார்கிட்ட போகிறான், அவன் யாரை பிடிக்கிறான், அவன் எந்த தெருவில் நிற்கிறான், யார்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், அவன் டீ குடிக்க போகிறானா, சாப்பிட போகிறானா, அவன் பேச போகிறானா. அப்போது நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய எதிரிகளாக இருக்கலாம், நமக்கு விரோதமானவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சத்துருக்களை வந்து நிறைய பேர் தங்களுக்கு சத்துருக்கள் எழும்பினார்களே, ஆனால் சத்துருக்கள் மேலேயே நிறைய பேருக்கு கான்சன்ட்ரேஷன் போகுது. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை 24ஆம் அதிகாரம் 14 வசனத்தையும் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜா யாரை
தேட புறப்பட்டார். ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்பூச்சையா நீர் யாரை பின்தொடர்கிறீர்? நீங்க இப்ப 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? ஆமென். வாசித்தீங்களா? இந்த 2 வசனத்தை திரும்ப ஒட்டையும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளுப்பூச்சியா நீர் யாரை பின்தொடர்கிறீர்? பின்னும் என் ஆண்டவராய் நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இது யார் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னை தேடி வருகிற சவுல் ராஜாவை பார்த்து இப்படி சொல்றாரு. எப்பா, நீர் இங்க எதுக்கு என்ன தேடி வர்றீங்க? நான் யாரு? நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி. நீங்க போய் என்ன இப்படி தேடி வர்றீங்களே? என்ன தேடி வர்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன பொல்லாப்பு செய்தேன்? நான் என்ன தீமை செய்தேன்? என்ன தேடி வர்றதுக்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிறார். கவனிங்கள், சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். அவனுக்கு நிறைய கிருபைகளை ஆண்டவர் தந்திருந்தார். அவன் கையிலே ஆண்டவர் முழு பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுடைய பதவி ரொம்ப பெருசு, அவனுடைய வேலை ரொம்ப பெருசு. ஒரு நாட்டினுடைய இல்லைன்னா ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு ஆஃபீஸ் 2 ஆஃபீஸ் இருக்கும். ஒன்று அவர் ரெகுலராக கிளம்பி போகிற ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இன்னொன்று அவர் தங்கி இருக்கிற வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவர் குடியிருக்கிற இடத்துல ஒன்று நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் அவரை பார்க்கலாம், இல்லைன்னா அவருடைய வீட்டில் இருக்கிற ஆஃபீஸ் அவரை பார்க்கலாம். அவர் தூங்குற நேரம் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் தூங்க முடியும். அவங்க ஒரு நிமிஷத்துக்கு 3 சைன் போட வேண்டிய சூழ்நிலைக்கு கூட சில நாட்களில் தள்ளப்படுவார்களாமா. அவ்வளவு வேலை பளுக்கள் ஒரு கலெக்டருக்கு அவ்வளோ வேலை இருக்குமாமா. அப்போ இந்த முழு இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவாகிய இந்த சவுலுக்கு பலாயிரக்கணக்கான வேலை அவனுக்கு முன்னாடி இருக்கிறது. அவன் ரொம்ப ஃப்ரீயான மனுஷன் அல்ல. ஒரு மனுஷனை தேடி எல்லாம் அவனால போக முடியாது. ஆனா எல்லா வேலையும் விட்டுட்டு, அவனுடைய ஊழியத்தை விட்டுட்டு, அவனுடைய ராஜ பதவியை விட்டுட்டு ஒரே ஒரு மனுஷனை தேடுவதற்கு அவன் புறப்பட்டு போகிறான். தாவீதை தேடுவதற்கு புறப்பட்டு போகிறான். அப்பதான் ஒரு காலகட்டத்தில் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயா, நீங்க என்ன தேடி வர்ற அளவுக்கு நான் ஒர்த்தான பர்சன்? சொல்லுங்க, நீங்க என்ன தேடி வர்ற அளவுக்கு நான் ஒர்த்தான ஆள் கிடையாது. நான் ஒரு தெள்ளுப்பூச்சி. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். என்ன நீங்க இவ்வளோ பெரிய ராஜா எதுக்கு நீங்க தேடி வர்றீங்க? ஆனா தாவீதை தேடுகிற அந்த வேலையை சவுல் விடவே இல்லை. தொடர்ந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். தன்னுடைய ஜனங்களை கூப்பிட்டு, தாவீது எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, எந்த சிங்கக்கபியில் இருக்கான்னு கண்டுபிடிங்க, எந்த வீட்டில் மறைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிங்க. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது, தாவீதை கண்டுபிடிக்கிறவனுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே இருக்கிற 75% நாட்களை சவுல் எதற்காக பயன்படுத்தினான் அப்படின்னு சொன்னா, தாவீதை தேடுவதற்காகவே பயன்படுத்தினான். அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான், கல்யாணம் பண்றானா, சாப்பிட்டானா, தூங்கினானா, எந்த தெருவில் குடியிருக்கிறான், இப்படியே ஃபாலோ பண்றதே வேலையா போயிடுச்சு. அதனாலதான் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஒண்ணுமே பண்ண முடியாம தன்னுடைய 40 ஆண்டு காலத்தை அவன் வேஸ்ட் பண்ணான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்துருக்களை கையாளுகிறது. கடந்த வாரத்தில் 2 காரியத்தை நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருவை பின்தொடர்கிறத முதல்ல நம்ம விடணும். சத்துருக்களை பின்தொடர்கிறத நம்ம நிறுத்தணும். நம்ம நிறைய பேர் இதை நம்ம பண்ண மாட்டோம். யாராவது ஒருத்தர் நமக்கு சத்துரு ஆனாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அதை முடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அந்த மனுஷனுடைய காரியத்தை நம்ம சரி பண்ற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. சண்டை போட்டு முடிச்சு அது வரைக்கும் தூக்கம் வராது. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அவன் சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்படி அவன் ஏதாவது செய்வனை செய்ய போறானா அப்படி பாருங்க, அதை வாட்ச் பண்ணுங்க. அப்படி காலையில எழும்பி 4 மணிக்கு ஏதாவது அவங்க கிளம்பி போனாங்கன்னா உடனே விழிச்சுட்டு உட்காந்துருக்குறது, எங்க போறான், கார் எங்க போகுது, டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சு, எங்கப்பா போயிட்டு வந்தீங்க, அவர் எங்க போறாரு, ஏதாவது கேரளா பக்கம் ஏதாவது போறாரா அப்படின்னு நிறைய இந்த மாதிரி தன்னுடைய சத்துருவை குறித்த ஆராய்ச்சியை சில ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒன்று நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, உங்களுடைய சத்துருக்களை கையாளுகிற விதம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல சத்துருவை குறித்து ஆராய்கிறத நீங்க நிறுத்தணும். நீங்க ஆராய்கிறத நிறுத்தணும். மோஸ்ட்லி அப்படிதான். உங்களுக்கு இது நம்முடைய வேலை இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரணும். இன்னொருத்தரை ஆராய்கிறது நம்முடைய வேலை அல்ல. இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்முடைய வேலை அல்ல.
24 ஹவர்ஸும் அவங்கள நம்ம கண்காணிக்க முடியாது. நம்ம அவங்கள கண்காணிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம், நம்முடைய எதிர்காலத்தை நம்ம இழந்துருவோம். பாருங்கள், சில வாலிப தம்பிகளை வந்து பார்த்தா அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணுறாங்களா, லவ் பண்ணி லவ் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை. சரி, நான் நேசிக்கிற பொண்ணு யார்கிட்ட பேசுகிறா, என்ன போஸ்ட் போடுறா, என்ன பண்ணுறாங்க, அவங்க யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, எப்படி இப்படி வச்சுக்கலாம். இந்த காதலர்களுக்குள்ளே வருகிற சண்டையிலே பெரிய சண்டை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால எதுக்கு இதெல்லாம் பண்ணுற சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை சொல்லி கொடுக்கறது மற்றவர்களுக்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுக்கறது தவறல்ல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவள் எங்கே போகிறா கண்காணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய கணவனார் வந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன்னுடைய மனைவியை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஒன்று அவசியம் இல்லை. என்ன அவசியம் இல்லைன்னா, நம்முடைய சத்துருக்களை கண்காணிக்கக்கூடிய அவசியம் நமக்கு. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுடைய நன்மையை கூட நீங்கள் வந்து அவங்களுடைய நன்மையை கூட நீங்கள் தோண்டி பார்க்கலாம். சரி, இவங்க எப்படி முன்னேறாங்க, இவங்க முன்னேறதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு டீ கடையை நமக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி இந்த டீ கடையில் இத்தனை பேர் வர்றதுக்கு ரகசியம் என்ன, இந்த டீ கடையில் ஏன் இவ்வளோ பேர் வராங்க, இப்படி நீங்கள் பார்க்குறது தவறல்ல. அந்த மனுஷன் இப்படி வளர்ந்துருக்கிறாரே, நம்ம வளர்றதுக்கு என்ன பண்ணணும், அதற்கு ஏதாவது கிடைக்குமா, இந்த மனுஷனுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதை தேடி போவது கூட தவறல்ல. ஆனால் தனக்கு சத்துருவானவன் தனக்கு விரோதமாய் குழி வெட்டுகிறானோ, அந்த குழி எங்க வெட்டுறான், அவன் என்ன பண்றான் அப்படின்னு நீங்க உங்களுடைய நாட்களை வீணடிப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, அவங்க அவ்வளோதான், நமக்கு சத்துருவானவங்க அப்படியே போட்டும், அவங்கள பற்றி நம்ம வந்து கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொல்லுங்க வாய்க்காதே போகும், அவருடைய சித்தம் இல்லாமல் தலையிலே இருக்கிற ஒரு மயிராயிலும் கீழே. சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை கண்காணிக்கிறார், நம்மை பார்க்கிறார். அதனாலே நமக்கு விரோதமாய் யாரும் அவருடைய அனுமதி இல்லாமல் செய்வதற்கு கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். அப்போ இன்றைக்கு நீங்க நிறுத்தணும். என்ன நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை குறித்து இல்லைன்னா சத்துருக்களை குறித்து ஆராய்கிறத முதல்ல நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. நான் நிறுத்துவேன். ஆண்டவரே, அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, பிரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா சண்டை போட்டாச்சு, வாக்குவாதம் வந்தாச்சு, அவங்க குடும்பம் வேற இவங்க குடும்பம் வேற. ஆனா சிலருக்கு பயம், இவன் என்னமோ பண்ணிடுவானோ, இவன் என்னமோ செஞ்சிருவானோ, அங்கே போகிறானோ இங்கே போகிறானோ இதை பண்ணுறானோ, அப்படியே தூங்காமல் காத்திருக்கிறது, 4 பேர்கிட்ட சொல்லி வைக்கிறது, அவங்க யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க கொஞ்சம் கவனித்து சொல்கிறீங்களா அப்படின்றது. கூட வேலை பார்க்குறவங்க யாராவது சத்ருவாயிட்டாங்கன்னா, போகிறானா பாரு, அந்த மனுஷன் பாத்ரூமுக்கு தான் போவான், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவன் மேனேஜர்கிட்ட ஏதோ போகிறானா கொஞ்சம் கண்காணிச்சுக்கோ, என்னை குறித்து அவனுக்கு போட்டு கொடுக்குறதே வேலையாக போச்சு. அப்போ அவர் ஏதாவது மேனேஜருடைய வண்டியில் ஏறி பிரயாணம் பண்ணுறாருன்னா, டேய் அவன் மேனேஜருடைய வண்டியில் ஏறிட்டானா கண்டிப்பாக யாரை குறித்து தான் பேசுவான் சொல்லுங்க, என்ன குறித்து தான் பேசுவான். நீ அந்த போயிடுறியா, அங்கே ஒரு ரெக்கார்ட் ஏதாவது மாட்டலாமா, இல்லை அங்கே ஏதாவது ஃபோனில் ரெக்கார்ட் போட்டு வைக்கலாமா, சிசிடிவி கேமரா மாட்டலாமா. ஐயோ, நிறைய பேர் வந்து தங்களுக்கு சத்ருவானவர்களை ஃபாலோ பண்ணுறதுல தங்களுடைய அவருடைய மண்டையை வெடிச்சிடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, தங்களை குறித்து அவங்க நினைக்கிறதே இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ வந்து மேனேஜர் இடத்துல வந்து போட்டு கொடுத்ததுக்கு அவங்க காரில் ஏறி உங்களை பற்றி தான் பேசுகிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்க வாயை அடைக்க முடியுமா? நம்ம காதை தான் அடைக்க முடியுமே தவிர அவங்க வாயை நம்ம அடைக்க முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நன்மையானாலும் தீமையாலும் ஒரு நாள் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் நிற்கும்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்றேன், நீங்க உண்மையா இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாய் பொய்கள் பேசப்படுமையானால் அந்த பொய்க்கு வந்து ஒரு நிமிஷம் கூட வேலிடிட்டி டைம் கிடையாது, ஒரு நிமிஷம் கூட அது நிற்க முடியாது. கண்டிப்பாக எந்த மறைபொருளானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாய் பொய்யாய் பேசுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் உண்மை என்னன்னு நிரூபிக்க வைக்கிற ஒரு காலம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லவும். ஸோ பிள்ளை வீட்டில் வந்த உடனே அப்படியே மாமி அப்படியே பையன் இருக்கிற அந்த பாத்ரூம் பக்கத்துலையோ மூஞ்சிகள் ஒரு பக்கத்துலையோ கிச்சன் பக்கத்துலையோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மருமகள் அப்படியே பின்னாடியே போயிடுறதுன்னு என்னென்னா, ஐயோ இவ பொல்லாத ஆள்,
ஏதாவது இப்போ வந்துட்டாரா, வேலையை முடிச்சு வந்துட்டாரா, அப்படியே ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டாங்கன்னா அப்படின்னு. சில நேரங்களில் வந்து இப்போ மருமகள் அப்படின்ன உடனே மாமியார் நிறைய பேர் அவ்வளோதான் வந்துட்டு கதவை சாத்துறோன்னா, டேய் எதுக்குடா கதவை சாத்துற, கதவெல்லாம் சாத்த வேண்டாம், நீ வெளியே வா, காஃபி போட்டு வச்சுருக்கிறேன், டீ போட்டு வச்சுருக்கிறேன். இந்த காஃபி இந்த டீ பாசத்தினால அல்ல, எது தெரியுமா, இவன் ஏதோ உள்ளே போன உடனே அவள் ஏதாவது போட்டு கொடுப்பாயிருவாளோ அப்படின்ற ஒரு பயம். அவள் போட்டு கொடுத்த உடனே பிள்ளை நமக்கு விரோதமாய். நான் நம்புகிறேன் சில நேரங்களில் வந்து இப்படி உங்களுடைய வீடுகளெல்லாம் நடக்கலாம். பாஸ்டர் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இல்லாததையும் பொல்லாததையும் என்னை குறித்து போட்டு கொடுக்கறதுனால தான் பையன் வந்து என்னை எதிர்க்கிறான், என்னுடைய பிள்ளை என்னை அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன் அது ரொம்ப நாள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னு நீடிக்க முடியாது. அப்படி நம்மை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம ஒரு நாளும் தடுக்கவும் முடியாது. இப்போது இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி போகிற அந்த எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடும். இல்லைன்னா என்னுடைய சத்துருக்களை ஒரு நாளும் நான் ஆராயாதபடி எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். எல்லாருமே ஆன்லைனில் இருக்கவங்களும் புரிஞ்சா சொல்லுங்கள். உங்களுக்கு விரோதிகளை, உங்களுக்கு எதிர்த்த வீட்டு பிரச்சனை பண்ணுறவங்களை, உங்கள் வீட்டில் இருக்கிற சத்துருக்களை ஆராய்கிற வேலை எந்த வக்கீல்கிட்ட போகிறாங்க, எந்த போலீஸ்கார்கிட்ட போகிறாங்க, எந்த அரசியல்வாதிகிட்ட போகிறாங்க, எந்த ரோட்டில் போகிறாங்க, எந்த வீட்டுக்குள்ளே ஏறுறாங்க, இந்த வேலை உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்கள். இது நம்ம வேலை கிடையாது, இது நம்ம வேலை கிடையாது. நான் நம்புகிறேன் நமக்காக கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய சத்துருக்கள் எல்லாரும் போய் தன்னுடைய எஜமானன், இப்போ வந்து ராஜா அந்த இடத்துல இருக்கிறார், ராஜாவினிடத்துல இவங்க எல்லாருமே ஏற்கனவே நம்ம இடத்துல நிறைய குற்றம் கண்டுபிடித்து முடியலன்னு உடனே இப்போ நான் ஜெபிக்கிறத வச்சுட்டு ராஜாட்ட கண்டிப்பா இவங்க பிரச்சனை பண்ண போவாங்கன்னு கண்டிப்பா தெரியும், தானியேலுக்கு தெரியும். இப்போ தானியேல் வந்து அந்த அவங்க எல்லாம் அத்தனை பேர் வந்து ராஜா கிட்ட குசு குசுன்னு, ராஜா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒன்று நினைக்கிறோம், கொஞ்ச நாள் மட்டும் உங்களை தவிர வேற யாருமே வணங்கக்கூடாது, இவங்க யாரை லாக் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்றது ராஜாவுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு தெரியும் என்னதான் லாக் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக ராஜாவுக்கு பழக்கம் இருக்கிறனால போய் இப்போ வந்துட்டு போனாங்களே 10 பேர் என்ன சொன்னாங்க கேட்போமா கேட்க மாட்டோமா? இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்களாட்டம் இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களாட்டம், நான் எல்லாம் கேட்க மாட்டேன் ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம போய் என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு போனாங்களே என்ன சொல்லிட்டு போனாங்க என்ன அப்படின்னு, உடனே இந்த மாதிரி அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது தானியேல் அதை குறித்து என்ன பண்ணலை, தனக்கு விரோதமாய் அவர்கள் ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க, ஒரு பெரிய திட்டம் தீட்டுறாங்கன்னு தானியேலுக்கு நல்லாவே தெரியும். தன்னை கொல்லணும், தன்னை வந்து அழிக்கணும் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த திட்டத்தை குறித்து ராஜாவினிடத்துலையும் விசாரிக்கல, அவங்களிடத்துலையும் விசாரிக்கல, என்ன பிளான் தான் போடுறாங்க, என்ன திட்டம் தான் போடுறாங்க, இதை குறித்து தானியேல் வந்து இதுக்கு பின்னாடி டிராவலே பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தினமும் ஜெபித்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். இப்போ வேதம் சொல்லுது இத்தனை தெரிந்தும் அவங்கள ஃபாலோ பண்ணாதனால இப்போ இவனுக்கு கவலையை விட யாருக்கு தான் கவலை? சத்தமாக சொல்லுங்க, யாருக்கு தான் கவலை? சத்துருக்கு தான் கவலை. இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற டவுட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மண்டையே வெடிச்சிடும் பாருங்களேன். அப்போது நமக்கு தெரிஞ்சாலும் ஆட போட நீ ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நீ எனக்கு ஒன்றுமே பண்ண, இந்த ஃபெய்த்தில் நான் ஓடிட்டு இருக்கும்போது என் சத்துருக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் தெரியுமா தெரியாதா, இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், இவனுக்கு விரோதமாக நாங்கள் சிங்கக்கவியை நம்ம ரெடி பண்ணுறோம், இவனுக்கு என்ன இப்படி இருக்கிறான். ஆனால் தானியேலோ வென்றான். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே. ஹல்லேலூயா. என் சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் வெட்டுகிற குழி, எனக்கு விரோதமாய் இவன் குழி வெட்டுறான், எனக்கு விரோதமாய் இவன் இந்த வக்கீல்கிட்ட போய் பார்க்குறான், எனக்கு விரோதமாக இந்த மாதிரி இடத்துல போயிட்டான் அவன் அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் என் வேலையை விட்டுட்டு நான் அவனுக்கு பின்னாடி போகிறது அல்ல, முன்பு செய்து வந்தபடியே என் வேலையை நான் செய்வேன், என் பாதையிலே நான் போவேன்,
என் வளர்ச்சியிலே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு முன்னாடி இருக்கிறத நான் நிறைவேற்றுவேன். எனக்கு ஒன்று நன்றாய் தெரியும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படி ஒருவேளை எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம் வாய்த்தாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஒரு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஏன் வேலை என்னமோ சொல்லுங்க. நிறைய பேருக்கு வரலையே, சொல்லுங்க. என் வேலை என்னமோ அதை மாத்திரம் பார்த்துட்டு நான் ஓடுனாதான் என்னால் ஜெயிக்க முடியுமே தவிர, என் சத்ருக்கள் எனக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பித்தா சவுலை போல கண்டிப்பாக நான் என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய ஜெயத்தை அடைய முடியவே முடியாது. அவங்க என்ன பிளான், என்ன திட்டம் வேணாலும் போடலாம். இப்போது வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அப்படியே பிளான் போடுறாங்க, பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு விரோதமாக என்ன திட்டம் போட்டாங்க? முதல்ல அவனை வனாந்தரத்தில் பார்த்த உடனே ஒரு திட்டம் போடுறாங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவங்க போடுற ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பிளான் அப்படின்னா, இவனை பிடிச்சி அடித்து கொன்றுவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பிளான். நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு போட்ட பிளான், தூரத்தில் அவனை பார்த்த உடனே இவனை அடிச்சிடணும், கொன்றணும், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேற்றி. இவங்க இந்த ஃபஸ்ட்டு பிளான் நடந்துச்சா? கேட்கல. பிளான் உடனே அடுத்து சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால், சரி அவனை உடனே எடுத்த உடனே கொல்ல வேண்டாம், நம்ம கையிலேயே கொல்ல வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணுவோம். எங்கே போடுவோம்? கேட்கல. குழியில் போடும்போது என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், நம்ம இவனோட அடித்து கொல்லாமல் இவனை குழிக்குள்ளே போட்டோன்னா இவன் குழியிலே கிடந்து என்ன பண்ணிடுவான்? செத்துருவான். நம்ம அமைதியாக போகலான்னு சொல்லி குழியில் போட்ட இவனை எடுக்கவே கூடாதுன்னு ரெண்டாவது பிளான். குழியில் போடுறது. மூணாவது பிளான் எடுக்கவே கூடாது. இப்போது ரெண்டாவது பிளான் நிறைவேறிச்சா? சொல்லுங்களேன். இப்போ குழியில் போட்டு எடுக்கவே வேண்டான்னு நினச்சாங்க. யார் எடுக்க வேண்டாம்னு நினச்சாங்களோ அவங்க வெளியே எடுத்தாங்களா? கேட்கல. சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவதும் பிளான். மூணாவது என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், இவனை இப்படியே விட்டால் பத்தாது, ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்னா, இல்லை அவனை கொல்ல வேண்டாம், அவனுக்கு வேணால் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்றான். இல்லை, அப்போது எதேர்ச்சையாக அவங்க ஆடு மேய்க்கிற அந்த இடத்துல ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க வர வேண்டிய அவசியம். ஆனால் ஒரு டீம் வர்றாங்க. வரும்போது பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரி சம்பளம்ன்றது மாதிரி நிறைய பேர் சத்தம் போட்டுறான். ஆள் ஏதாவது விற்க இருக்கா அப்படின்னு. அப்பா எப்பா வாங்கப்பா. இது அவங்களுடைய பிளானிலேயே கேட்கல. அவங்க போட்ட பிளான் எதுவுமே நடக்கலை. அவங்க பிளானிலே இல்லாத ஒன்று இப்போ இதுதான் கர்த்தர் பிளான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய சத்துருக்கள் நமக்காக போடுகிற திட்டம் எதுவுமே நடக்கிறது மாதிரி, குழியில போட்டது மாதிரி தெரியும், எடுக்க மாட்டோம்னு தெரியும். ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க போடுகிற திட்டம் எதுவுமே நடக்காது. ஆனா அவங்க போடாத ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன். அவங்க போடாத ஒரு திட்டத்தை அவங்க செய்வாங்க. அந்த திட்டம் வேற யாருக்காகவும் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக சத்ருக்களை கொண்டே கர்த்தர் போடுகிற ஒரு பெரிய திட்டம். அது அவங்க பார்வைக்கு தீமையா தெரியும், அது அவங்க பார்வைக்கு நம்முடைய சத்ருக்கு இது ஒரு பெரிய அடி மாதிரி தெரியும். ஆனா ஒரு நாள் தான் கண்டுபிடிப்பாங்க, நம்ம தீமை செய்ய நினைச்சோம், கர்த்தர் இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் நன்றாய் கரங்களை தட்டி, உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற அந்த திட்டம் ஒருவேளை நிறைவேறினாலும் தீமை செய்வதற்காக அவர்கள் போட்ட திட்டத்தை நன்மையாய் மாற்ற பண்ணுவதற்கு கர்த்தர் நல்ல கரங்களை மேலே தட்டி நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோடு கூட எல்லாரும் முழு பலத்தோடு கூட நாங்கள் நம்புகிறோம் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்ரு நமக்காக போடுகிற திட்டங்களை நம்ம ஏன் ஆராய வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்க போடுகிற திட்டம் எதுவுமே கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா நடக்கவே நடக்காது. ஆமென். அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் திட்டம் போடட்டும்,
என்னோடு கூட இருக்கிறவர் அவங்களே மாற்றுறதற்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்சலோம் தாவீதிற்கு விரோதமாக எழும்பி அவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது தன்னுடைய சொந்த தகப்பனாரை கொன்னுட்டு ராஜ பதவியில உட்காரணும் அப்படின்னு அவனுடைய பிளான், அவன் போட்ட திட்டம். அதுக்காக அவனுடைய திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம். அவன் கூட்டி வைத்திருக்கிற அகித்தோப்பேலும் வந்து ரொம்ப ஞானக்காரன், ரொம்ப அழகாய் கண்காணிச்சு சொல்லக்கூடியவன். அவன் போடுற திட்டமெல்லாம் வந்து சரியா இருக்கும். ஆனா ஆண்டவர் தாவீதோடு இருந்ததுனால இப்போ ஊசாய் அப்படின்ற ஒருத்தன் வர்றான். இப்போ ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஆலோசனை சொன்னா பரவாயில்ல, 2 பேர் 2 ஆலோசனை சொல்றாங்க. ஆனா இப்போ ஒண்ணு என்னன்னா, தாவீதுனுடைய சத்துரு வந்து நல்ல ஆலோசனையை அவனால சூஸ் பண்ணவே முடியல. எந்த ஆலோசனை தான் அவன் எடுத்துட்டான்னா, அவனுக்கு விரோதமான ஆலோசனையை தனக்கு பாதகம்னு நினைச்சு எடுத்துட்டான். அதனால உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் சில நேரத்தில் சில ஆலோசனைகளை அவங்க எடுக்கிறாங்கன்னா, அவங்க வக்கீல் ரொம்ப பெரிய ஆளு, அவங்க பிடிச்சிருக்கிற ஒரு ஞானவான் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கலாம். இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். எவ்வளோ பெரிய ஞானவான் சொல்லுகிறதையும் கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இன்று இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை ஃபாலோ பண்ணுறத இன்னையோட நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். எல்லாருமே கேட்கல? தீர்மானம் எடுப்பீங்களா? ஆமாம், இன்றைக்கி இவ்வளோ தூரம் கேட்டு விட்டுட்டு நாளைக்கு காலையில் போயிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவனை பார்த்து, நேற்று நான் ஆஃபீஸுக்கு வரல, என்னை பற்றி என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டுருக்கக்கூடாது. ஹலோ, நேற்றுக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து போயிட்டீங்களாமா, என்னை பற்றி ஏதாவது பேசுனீங்களா, என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? என்னை பற்றி என்ன சொன்னால் எனக்கு என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், என்னை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்றத கண்டிப்பாக நான் கண்காணிக்க கேட்கல கூடாதுன்ற வார்த்தை 2 பேருக்கு மட்டும்தானே வருது. நான் அவங்க நினைக்கிறது மாதிரி நான் என்ன பண்ண முடியாது. ஜஸ்ட் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொருத்தர் என்னுடைய சிலருக்கு என்ன டவுட் அப்படின்னு சொன்னா, நான் சாரி கட்டவா சுடிதார் போடவா? இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன் மனசுக்குள்ள. சாரி கட்டினா என்ன மதிப்பாங்களா, சுடிதார் போட்டா என்ன மதிப்பாங்களா அப்படின்னு. எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக எது இருக்குது, உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்டாக இருக்குது, எது வந்து உங்களுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, இதில் நான் வந்து நல்லா வந்து ஒழுக்கமாக நீட்டாக தெரியறேன், சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது தகுதியான வஸ்திரம், அது முடிஞ்சிருச்சு. இதற்கு இப்போ நான் வந்து பிரியாணி சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க, என்ன அதில் என்ன நினைக்கிறது? அதில் கஞ்சி நிறைய பேருக்கு பாருங்களேன், நிறைய பேர் இந்த கஞ்சி குடிக்க மாட்டாங்க. கஞ்சி என்ன குடிக்கும்? ஏன் கஞ்சி குடிக்க மாட்டீங்கன்னா, கஞ்சி குடித்தா இந்த இப்போ டிஃபன் பாக்ஸில் வச்சு ஆஃபீஸில் கஞ்சி கொண்டு நிறைய பேர் கஞ்சியை கொண்டு போக மாட்டாங்க. ஏன் கஞ்சி கொண்டு போக மாட்டாங்க தெரியுமா? திறக்கும்போது கஞ்சியை பார்த்தா எல்லாரும் ரொம்ப ஏழைங்கன்னு நினச்சிடுவாங்களாமா. அட, காலை நேரத்தில் நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பழைய சோறை எடுத்து கொஞ்சம் தயிர் போட்டு கஞ்சி மாதிரி கொண்டு குடிக்கிறது நல்லதா கெட்டதா? ஆனால் வாய் ஏற்கனவே உடம்பு முழுக்க சூடு, வாயிலையும் அனல் மாதிரி அப்படியே சுட சுட போட்டாதான் சிலருக்கு மதிப்புன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தர் வந்து நம்மை குறித்து என்ன நினைக்கிறாங்க, இன்னொருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நீங்க நிம்மதியாகவே வாழ முடியாது. எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க 1000 பேர் 1000 விதமாய் நினைப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். 1000 பேருடைய விருப்பத்தையும் 1000 பேருடைய டேஸ்டையும் நம்ம யாராலையும் பூர்த்தி செய்யவே முடியாது. இது என்ன சினிமாவா? வாழ்க்கைன்றது சினிமாவா? அவ்வளோதான், நடத்துறது எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சு 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போறதுக்கு வாழ்க்கை இல்லை. சினிமாவில் வேணா சினிமாக்காரனுக்கு ஓகே, 3 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி, ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது மாதிரி அவன் நடக்கிறான், பையனுக்கு பிடிச்சது மாதிரி நடக்கிறான். இது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருங்களா? சொல்லுங்க, நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து கண்டிப்பாக ஒத்து வராது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லாட்டா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை ஃபாலோ பண்றதுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இல்லை, நான் அவனுக்குரியதை அல்ல, அவளுக்குரியதை அல்ல, நான் யாருக்குரியதை நாட போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? என் ஓட்டம் என்ன, என்னுடைய பாதை என்ன, இதைத்தான் கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர்.
ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இனி சத்துருவை நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஆராய மாட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? சத்துருவை கையாளுறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, சத்துருவை ஆராயாதது தான் சத்துருவை கையாள்வது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நடந்து, ஆண்டவரோடு கூட பேசி, நிறைய பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்த சீடர்களுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எல்லாரை பற்றியும் பேசிட்டீங்க, இவன் கதை சொல்லுங்க. ஒரு சீடன் எழும்பி கேட்குறான், ஆண்டவரே எல்லாரை பற்றியும் பேசிட்டீங்க, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டீங்க, இவனை பற்றி ஒன்றுமே சொல்லலையா? இவன் கதை என்ன? இவன் என்ன ஆக போகிறான்? என்ன செய்ய போகிறான்? உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? உட்கார்றான், சொல்கிறேன் இவன் என்னென்ன பண்ண போகிறான் அப்படியே சொன்னார். என்ன சொன்ன? நான் வரும் அளவும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு கேட்கல, உனக்கு என்ன, உனக்கு என்னடா வேலை? அவனை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவனுக்கு எதிர்காலம் அப்படி இருந்தானா இப்படி இருந்தானே, அவன் அந்த ஊழியம் செஞ்சானா இந்த ஊழியம் செஞ்சானே, உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ. சிலரை பார்த்தா ஆண்டவரே அப்படிதான் திட்டுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு ஏதாசை தெரியுமா? ஆண்டவரே இவனை பாருங்க, இவனுக்கு என்ன கதை ஆண்டவரே, என்ன ஆக போற ஆண்டவரே? தனக்கு தீர்க்க தரிசனம் கேட்குறவங்க வர்றவங்களோ இல்லையோ, யாருக்கு தீர்க்க தரிசனம் கேட்கணும் தெரியுமா? அடுத்தவங்களுக்கு. அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். அதுவும் சத்துருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். அவன் வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் தீமை நடந்துச்சா, அவன் வீட்டில் பொண்ணு அப்படி ஆயிடுச்சா, பையன் இப்படி ஆயிடுச்சா, இதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் தெரியணுமா? அப்பா, நிறைய பேருக்கு மனசில் ஒரு பெரிய ஆறுதலே என்ன தெரியுமா? தன்னுடைய சத்துரு மட்டும் போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த செய்தியை கேட்டோன்னா மனசுக்கு ஒரு சமாதானம் வரும் பாருங்களேன். நிறைய பேருக்கு ஒரு ஆறுதல். அப்பாடா, ரொம்ப நாள் ஜெபம் பண்ண நான், கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்தார். என்னப்பா என்ன இப்படி பண்ண இல்லை உனக்கு? கண்டிப்பாக ஆமாம், இவர் பெரிய ராஜா, இவரை எதிர்க்கிற எல்லாருமே ஆக்சிடென்ட்டில் விழணும். நம்மளை எதிர்க்கிற எல்லாருக்கும் கஷ்டம் வந்தால் தான் நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறான்னே நம்ம நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி அல்ல, அது நமக்கு வேலையே அல்ல, அது நமக்கு வேலையே அல்ல. எப்பொழுதுமே என்னுடைய மைண்டில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, ஃபாலோ பண்ணுற வேலை நம்முடையது. சொல்லுங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருத்தர் நேசிக்கிற பொண்ணாக இருக்கலாம், நேசிக்கிற பையனாக இருக்கலாம், அவங்க மேலே சந்தேகம்னு ஒன்று வந்துச்சா, இல்லை அவங்கள சரியாக உங்களுக்கு தெரியலையா, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சா, ஒன்று என்ன பண்ணுங்கன்னா அவங்கள விட்டுட்டு வெளியே வாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடவே கூடாது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த மனிதனையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுவும் விடாம ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவர்களை குறித்த நெகட்டிவ் உங்க கண்களுக்கு கேட்கல தெரியும், கண்டிப்பா தெரியும். நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதிகமாய், அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர்களுடைய பிளஸ்ஸை விட எதுதான் தெரியும் அதிகமாய்? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா, அவரை குறித்து அவரை அறிகிற ஆழங்கள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், இந்த மாதிரி ஹோலி நிறைய நீங்க கத்துக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவனுடைய பலவீனத்தை பற்றி தான் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு மனுஷனை நெருங்குறதுக்கும் ஆண்டவரை நெருங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷனை நெருங்குறவங்க, நீங்க ஒரு மனுஷனை நெருங்க அவங்களிடத்துல இருக்கிற பலத்தை விட அவங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரை நெருங்குறவங்க உங்களுடைய பலவீனம் குறைஞ்சு பலன் அங்க பிரதிபலிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால எந்த மனுஷனையும் ஆராய்கிறது நம்முடைய வேலை. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, ஆண்டவரை யாரையுமே பாஸ்டர் ஆராய்கிற வேலை கூட நமக்கு இல்லை. நான் சொல்றேன், பாஸ்டருடைய கணக்கை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருடைய கணக்கை யார் தான் கொடுக்கணும்? பாஸ்டருக்கு கர்த்தரிடத்துல தான் கொடுக்கணும். நம்ம ஆராயணும்னு அவசியம். நம்ம ஆராய்ஞ்சு ஒன்றும் பண்ண போறது, அவரை பிடிச்சி கூண்டில் நிறுத்தி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்ம அவங்கள பிடிச்சி தப்பு பண்ணாங்கன்னு கூண்டில் நிறுத்துறதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுமா?
ஒருத்தரை வந்து தப்பு பண்ணவங்கள குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுனால அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற, ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுகிற, ஆண்டவரை பிரதிபலிக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷனுடைய குற்றத்தை நம்ம கண்டுபிடிச்சு 10 பேருக்கு முன்னாடி பிரகடனப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவருடைய நாமம் அதுல மகிமைப்படாது. கண்டிப்பா ஆண்டவருடைய நாமம் அதுல கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிற ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாய் ஆண்டவர் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டுகிற கர்த்தர். அவர் கண்டிப்பாக அவங்கள விட மாட்டார். தப்பு செய்த மிஸ்டேக் பண்ணின அந்த மனுஷன் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியில கண்டிப்பாக கர்த்தர் அனுமதிக்காம போக மாட்டார். அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய குற்றங்களையும் இன்னொருத்தருடைய வாழ்க்கை முறைகளையும் ஆராய்ந்து எனக்கு ஒன்றும் கிடைக்க போவது இல்லை. அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன்னா வீணடிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரத்தை தெளிவா பேசுறாரு. யாருட்டேன்னு எனக்கு தெரியல. இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. நான் நம்புறேன், எது நடந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னே நிறைய பேரை சத்துரு வந்து கொண்டு வந்தவங்க முன்னாடி நிறுத்துறான். டே எங்க போனாங்க தெரியுமா, என்ன பண்ணுனாங்க தெரியுமா? அப்போ அந்த மாதிரி யாராவது வந்து உங்களுடைய சத்துருக்களை குறித்து அப்டேட் உங்க சத்துருக்களை குறித்த அப்டேட்டோ, உங்களுடைய சத்துருக்களை குறித்த விளக்கமோ, உங்களுடைய சத்துருக்களை குறித்த மறைவிடமான காரியமோ உங்களிடத்துல சொன்னா உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சத்துருக்களை குறித்து யாராவது உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா நீங்க அதை கேட்டு குழம்பி போக வேண்டிய அவசியம் கேட்கல. அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு விரோதி ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒரு விரோதி ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ வந்து உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு சிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட, இப்போ இந்த எஸ்தர் இருக்கல்ல, இன்னைக்கு வந்து அவள் வந்து காலையில் 9:30 மணிக்கு மேனேஜருடைய ஆஃபீஸுக்கு போனதை நான் பார்த்தேன். கையில் என்னமோ உன்னுடைய ஃபைல் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து உங்களிடத்துல சொன்னாங்கன்னா நீங்க அப்படியே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், என்ன எஸ்தர் என்கிற பெண் வந்து மேனேஜர் இடத்துல போட்டு கொடுத்து எனக்கு போயிட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கையை கொடுத்து தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவீங்க? கேட்கல. அப்படியே உடனே ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறார் அப்படியே சொல்லுவீங்க. அப்படியே உடனே மனசு அப்படி உடஞ்சு, என்ன சொல்ல போறாளோ தெரியல, சொல்லட்டும் வருவாள்ல வெளியே. அன்னைக்கு காலையில் டீ ஓடாது, மதியானம் சாப்பாடு ஓடாது, அவ சொல்லியிருக்கவே மாட்டா. அவ தூக்கிட்டு போனது இவங்க ஃபைலாவே இருக்காது. அவ்வளோ டென்ஷன் ஆகி அவ்வளோ மனசு வருத்தப்பட்டு நடக்காத ஒரு காரியத்திற்காக அப்படி ஒருவேளை அந்த எஸ்தர் உங்க ஃபைலே தூக்கிட்டு போய் உங்களை குறிச்சே போட்டு கொடுத்தாலும் சரி சிஸ்டர் சொன்னா சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்ல போறாங்க, நான் செய்தது தானே சொல்ல போறாங்க, செய்யாதது சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வெளிச்சத்தில் வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வேண்டும். இன்னொன்று, அப்படி நம்மிடத்துல வந்து சொல்லுகிறவங்கள நம்ம ரொம்ப என்கரேஜ் கேட்கல. உங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியினுடைய உறவுல நீங்க கடைசி வரைக்கும் ரொம்ப நிலைச்சிருக்கணும்னா ஒருத்தருடைய குற்றத்தை கொண்டு வந்து உங்களிடத்துல சொல்றவங்களை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே 90% பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்ப விரோதி யாரு தெரியுமா? நீங்க வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க அவங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையா உங்களுக்கு விரோதி, உங்களுக்கு எதிரானவங்க யார் தெரியுமா? இன்னொரு இடத்துல நடக்கிறத கொண்டு வந்து உங்களிடத்துல அப்படியே அக்குவேர் ஆணிவேர் சொல்றாங்கல்ல, அவங்க தாங்க உங்களுக்கு டேஞ்சர். உங்க மனசை ரொம்ப கெடுக்கிறது அவங்க தாங்க, உங்களை ரொம்ப லோ பண்றது அவங்க தாங்க. அதனால அப்படிப்பட்டவங்களை ரொம்ப நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கேட்கல. அப்படிப்பட்டவங்களை ரொம்ப என்கரேஜே பண்ணாதீங்க. இன்னொருத்தருக்காக நீங்க பலியாகாதீங்க. ரெண்டாவது, நான் வந்து ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், இது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் வந்து ஒரு நபரை குறித்து ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாலிப தங்கச்சி அவங்க வந்து ஒரு 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 பையனை குறித்து, ஒரு நபரை குறித்து என்னிடத்துல வந்து ரொம்ப வந்து இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவன் அப்படி மோசம், அவன் இப்படி பண்ணுறவன், எனக்கு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணான், எனக்கு இப்படி இங்கே என்ன கூப்பிட்டான், அங்கே என்ன கூப்பிட்டான், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவங்க அம்மா வச்சு பேச வச்சிட்டான் அப்படின்னு ஓயாமல் அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க.
அப்போ வந்து நான் அப்போவே என்ன இதை குறித்து கம்ப்ளைண்ட் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து நான் அது அப்படி பண்ணுறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி அவங்கள டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி அவங்கள சரியாக வச்சாச்சு. நீங்கள் கிளியராக இருங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, எல்லாத்தையும் வார்ன் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுடைய உள் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தரை குறித்து தப்பான ஒரு பிம்பத்தை என்னிடத்துல கிரியேட் பண்ணிட்டு எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத அப்புறம் அறிஞ்சுக்கிட்டேன். ஸோ இல்லை, அப்போ வந்து இன்னொருத்தரை குறித்து நம்மிடத்துல சொல்லுகிற எல்லாருமே வந்து ஆதாயம் இல்லாமல் சிலர் வந்து சொல்ல மாட்டார்கள். அதனாலே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எதா அப்படின்னு சொன்னால், எனக்கு நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக வழக்காடுகிற தேவன் எனக்கு இருக்கிறார். எனக்கு அறியாமல் வெட்டப்பட்ட அத்தனை குழிகளிலிருந்தும் என்னை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு மறைவிடத்திலே வைக்கிற கண்ணிகளிலிருந்து என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு. எனக்கு மறைவிடமாய் என்ன வேண்டும் என்றாலும் செய்யட்டும், என்னுடைய ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்நிய நாட்டு ராஜா தன்னுடைய பள்ளி அறையிலே சொல்லப்பட்ட ரகசியத்தை வெளிப்படையாய் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க முடியுமானால், நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாய் பள்ளி அறையிலே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், மறைவிடத்தில் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பப்பட்டாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதற்கு மறைவிடங்களிலே வைக்கப்பட்ட கண்ணிகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆபத்துகளுக்கு நல்ல கரங்களை தட்டி அந்த ஆபத்துகளுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை காக்கவும் நம்மை கனப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. எனக்கு அப்படிப்பட்ட ஆராய்ச்சி ஒரு நாளும் என்னை தொடருவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அப்படியே உங்க தலை மேல கையை வச்சு, எனக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது, என் சந்ததிக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், எனக்கும் இந்த குணம் இருக்கக்கூடாது, என் சந்ததிக்கு கூட இந்த குணம் இருக்கக்கூடாது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னுடைய சத்துருக்களை ஆராயக்கூடிய ஆண்டவரே, அந்த வேலை என்னுடையது அல்ல என்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை இப்பெல்லாம் ஆண்டவரே நான் மரணம் அடையும் மட்டும் நீர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரே மரணம் அடையும் மட்டும் எனக்கு நீர் தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். மரணம் அடையும் வரைக்கும் எனக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அப்காலித்தோ என்று பெயரிட்டார்கள். நீங்க 24ஆம் அதிகாரம் 1வது வசனம், சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹலோ, நல்லா கவனிங்க. சவுல் வந்து தாவீதை துரத்திட்டு ஒரு ஏரியா போயிட்டான். இப்போ அவன் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவனுடைய காதுகளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, பெலிஸ்தியர் வந்து உங்களை எதிர்க்கிறதற்காக வர்றாங்க, பெலிஸ்தியர் உங்களுக்கு விரோதமா வர்றாங்கன்னு சொன்னதை கேட்ட உடனே பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட். உடனே இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தாவீதை பின்தொடர்கிறத அப்படியே விட்டுட்டு அகைன் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்றதுக்கு போயிடுறார். கவனிங்க, சவுல் வந்து தாவீதை தன்னுடைய சத்துருவை பின்தொடர்றான். இப்போ அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. இன்னொரு பிரச்சனை வர்றதுனால இந்த பிரச்சனையை விட்டுட்டு எதை சமாளிக்க போறாரு? அந்த பிரச்சனையை சமாளிக்க போயிட்டாரு. இப்போ அந்த பிரச்சனையை சமாளிச்சு முடிச்ச உடனே அடுத்து ஒரு வசனம் சொல்லுகிறது, சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு கேட்கல. புரிஞ்சிருச்சுல்ல? ஒரு சத்ரு, அந்த சத்துருவை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்து அதை தீர்க்கிறதுக்கு போயிட்டாரு. அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வர
இப்போ அவனுக்காக ஒரு செய்தி காத்துட்டு இருக்குது. இவன் மறந்துட்டான், இவன் விட்டுட்டான். அதான் இவனை எதிர்க்க வேண்டான்னு விட்டுட்டாலும் சுத்தி இருக்கிறவனும் என்ன பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. சில நேரங்களில் உங்க எதிரிய நீங்களே இனி எதிர்க்க வேண்டான்னு திரும்பி வந்தாலும் சொல்லுங்க, திரும்பி வந்தாலும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டாங்க. இப்போ போதும் கவனிங்க, இனி பிரச்சனையே வேண்டாம் விட்டுறா, இவனை இனி ஃபாலோ பண்ண வேண்டான்னு போயிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாலும் அடுத்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் வந்து சொல்றான், தாவீத நாங்க பக்கத்துல ஒரு கெபியில பார்த்தோம் அப்படின்னு உடனே இவனுக்கு திரும்பவும் என்ன ஆயிடுச்சு. நமக்கு நிறைய பேருக்கு சூடு ஏத்துறது மாதிரியே இருப்பாங்க. அந்த சத்துருவை விட நமக்கு சூடு ஏத்துற சத்துரு மேலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய காலத்தை இழந்ததுடைய காரணம் வெறும் தாவீதை இவன் மட்டும் பின்பற்றல, அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் தாவீதை கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அப்டேட்டை சவுலுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, சிலருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு, சில ஆவி இப்படியே இருக்கும். என்ன தெரியுமா, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற. சொல்லுங்க, கேட்கல? ஏதாவது உங்களுக்கு இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அவங்கள காரில் கூட்டிட்டு போனா போதும், பைக்கில் கூட்டிட்டு போனா போதும், அவங்க வீட்டில் ஒரு 2 நாள் நீங்க போனா போதும், சர்ச்சில் இருக்கிற மொத்த பேருடைய இன்ஃபர்மேஷனும். அந்த கண்ணாடி போட்டு ஒரு சிஸ்டர் வருவாங்கல்ல, நான் சொல்றேன் அது கதை. அந்த குண்டா ஒரு சிஸ்டர் வருவாங்கல்ல, நான் சொல்றேன் அந்த கதை. இல்ல அந்த பாஸ்டர் பக்கத்திலேயே போய் ஒரு பிரதர் நின்றுக்கிறாருல்ல, அந்த விக்கு வச்சது மாதிரி ஒரு பிரதர், நான் சொல்லட்டா 2 நாள் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ற அவங்களோட போய் நின்னீங்கன்னா உங்களை மொத்தத்தையும் நீங்க திருந்தலான்னு நினைச்சா கூட அவங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க. இங்க ஆண்டவர் குற்றத்தை கண்டுபிடிக்காத, நமக்கு அந்த வேலை இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு அவ்வளோ ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி சவுல் மாதிரி சரி நம்ம வேலையை நம்ம பார்க்க போகலான்னு நினைச்சாலும் இந்த இன்ஃபர்மேஷன் தாவீது எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. சவுலை என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். அதான் இவங்க விட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்களாமா. அப்போ முதல்ல நம்ம விட்டு விலக்க வேண்டியது யார் அப்படின்னா, இன்னொருத்தருடைய நியூஸை எனக்கு கொண்டு வருகிறவர்களை என் பக்கத்திலே ஒரு நாளும் நான் வைத்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் செத்து போயிட்டான் அப்படின்ற செய்தியை ரொம்ப சந்தோஷத்தோட ஒருத்தன் எடுத்துட்டு மோதி அடிச்சு முன்னாடி வர்றான். நான் தான் ஏன் சொல்லுவேன், எதை நினைச்சு சொல்றான்? சவுல் செத்த செய்தியை தாவீதிடத்துல யார் முதல்ல சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு கைத்தட்டு கிடைக்கும், அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு நினைச்சு முந்தி ஒருத்தன் ஓட்டமா ஓடி வந்த, ஐயா முடிஞ்சான், உங்களுக்கு சத்துருவானவனை ஆண்டவர் உயிரோட வச்சிருப்பாரா, அவனை என்ன பண்ணினாரு தெரியுமா அப்படின்னு அவனுடைய சாவ விளாவரியா சொல்லின உடனே, எப்பா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல கையை வைக்கிறதுக்கு உனக்கு எப்போ தைரியம் வந்துருச்சு? நானே அவ்வளோ தைரியப்படலை. அந்த இடத்துல தாவீது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை முடிச்சு போட்டான். ஸோ தன்னுடைய சத்துருவை குறித்த செய்தியை, தன்னுடைய சத்துரு விழுந்துட்டான், தன்னுடைய சத்துரு செத்துட்டான்ற செய்தியை தனக்கு கொண்டு வந்தவனுக்கு கைத்தட்டு கொடுக்கல, அவனுக்கு என்னதான் கொடுத்தாங்கன்னா தாவீது, அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, அதுதான் நீதிமான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறார். இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொண்டு வர்றவங்கள்ட்ட நான் என்னவா இருப்பேன் அப்படின்னு சொன்ன, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அவர்களை என்னை விட்டு விலக்குவேன். என் கணவனை குறித்த கெட்ட செய்தியை கொண்டு வர்றவங்களை என்னை விட்டு விலக்குவேன். என் மனைவியை குறித்த கெட்ட செய்திகளை கொண்டு வர்றவங்களை என்னை விட்டு விலக்குவேன். என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை குறித்து ஒரு கெட்ட செய்திகளை என்னிடத்தில் கொண்டு வர்றவங்களை நான் விட்டு விலக்குவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன்,
உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை, அவங்க இல்லாத, அவங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல அவங்கள குறித்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை வரைக்கும் யாரை குறித்தும் தவறாக பேசினதே இல்லைன்னு உங்களில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை, யாரையாவது ஒருத்தரை, அவங்க இல்லாத ஒரு இடத்துல அவங்கள பற்றி கெட்ட விதமா நான் பேசினதே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்கே யாருமே இல்லை, ஆன்லைன்லையும் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட நம்ம அப்படி பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க இல்லாத போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவங்கள குறித்து நீங்கள் பேசின அந்த வார்த்தையை நீங்கள் அவங்க மேலே ரொம்ப கசப்பு வச்சு கூட பேசியிருக்க மாட்டீங்க. அந்த சூழ்நிலையில் அப்படி பேச வேண்டிய ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்க. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் சத்துருக்களிடத்தில் ஒருத்தன் போட்டு கொடுக்குறான்னு வைங்களேன், நீங்கள் அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? எப்பா, நான் அப்படி நினச்சி சொல்லுங்களேன். நீங்களும் நானும் பேசுகிற எல்லா வார்த்தையும் 100% அந்த மனுஷன் வேண்டவே வேண்டான்னு நினச்சி பேசுனது இல்லை. அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளை அப்படி கேட்கல, சத்தமாக சொல்லுங்க, நம்மளை அப்படி பேச வச்சிருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் கண்டிப்பாக அவங்க மாறும்போது நம்மளும் கண்டிப்பாக மாறிதான். அப்போ உங்களிடத்துல கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நியூஸ் கலெக்டரை, ஒரு தினத்தந்திய நீங்க எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு 2 காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஒன்று, என் சத்துருக்களை நான் பின்தொடர்வது இல்லை. எந்த விதத்திலும் நான் அவங்கள என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்களேன். தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்கள ஃபாலோ பண்ணுற வேலை என்னுடையது. கன்ஃபார்மாக வச்சிட்டிங்களா? 100% வச்சிட்டிங்களா? என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த பயம் எனக்கு வேண்டாம். நான் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். 2வது, அவர்களை குறித்து கொண்டு வருகிற செய்தியை ஒரு காலம் நான் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். ஆமென். உங்களுக்காக நிச்சயமாய் ஆண்டவர் வழக்காடுவார். உங்களை நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாப்பார். நிச்சயமாய் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத நிரூபிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடருமே தவிர தீமை ஒரு நாளும் தொடராது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக என் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். கண்டிப்பாக உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாய் உறுதிப்படுத்துவார். சாலோமனை சமாதானமாய் இருக்க வைத்த கர்த்தர் உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கிருபையாய் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சன்பலாத்தும் தொபியாவும் கேஷேமும் நிறைய லெட்டர் எழுதி நெகேமியாவுடைய மனசை இலக பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. அதனால அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சரி இவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான், இவன் எதுக்குமே பயப்பட மாட்டான் போல தெரியுது, இவன் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுவான். அதனால பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு பணம் கொடுத்து, எப்பா போய் சொல்லு, இந்த மாதிரி ராத்திரி பிளான் பண்ணி திட்டம் போட்டு உங்களை கொல்றதற்காக வர்றாங்க, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சது மாதிரியே நீ போய் சொல்லுன்னு சொல்லி ஆள் செட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நெகேமியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயா எப்பா உன்னை இன்னைக்கு நைட்டு கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க, அதனால எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடுவோம், ஒன்று பண்ணு, நம்ம 2 பேரும் போய் எங்கே ஒளிஞ்சிருவோம், இங்கே விட்டுட்டு தேவாலயத்தில் போய் நம்ம ஒளிஞ்சிருவோம், நம்ம கதவெல்லாம் பூட்டிடுவோன்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டு
இவனுக்கு பிடிச்சது மாதிரியே சொல்கிறான், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உனக்கு சொல்கிறான். உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ சொன்ன சரிதான்ப்பா, அப்படியாப்பா, போய் ஒழிச்சிருவோமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நெகேமியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை போலொத்த ஒரு மனிதன் ஓடி போவானோ, உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் தங்குவானா? நான் வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேன். என் உயிரை எடுக்கணும்னு ஆண்டவர் நினச்சா இங்கே இல்லை, தேவாலயத்துலையும் என் உயிர் அவ்வளோதான். அவனை ரிஜெக்ட் பண்ணி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, கொண்டு போயிரு, தூக்கிட்டு போ, நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன். அவன் போகவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் இவனை அனுப்பவில்லை என்று நெகேமியா அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஸோ அப்போ சில நேரத்தில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு கொடுக்குறவங்க கர்த்தர் அனுப்பின ஆள் கிடையாது, கர்த்தர் அனுப்பின ஆள் கிடையாது. யார் அனுப்பின ஆளு? யார் அனுப்பின ஆளு? நமக்கு பிசாசு இல்லைன்னா சத்ரு அனுப்பின ஆளுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹலோ, கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட 400 வருடம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். இப்போ 10 வாதைகள் பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பார்வோன் இருக்கிற இடத்துல எல்லா வீடுகளையும் சாவில்லாத வீடு ஒரு வீடும் இல்லாதனால எல்லா இடத்துலையும் ஓலை சத்தம் கேட்குது. இது வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த பார்வோன் இனி சரி அவங்க போட்டும் அவங்கள விட்டுருங்கன்னு விட்டுட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினாராமா? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இந்த பார்வோனுடைய இருதயம் மீண்டும் கடினமான உடனே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, உங்களை நான் விடமாட்டேன்னு திரும்ப என்ன பண்ணனா ஃபாலோ பண்ணா. இவங்க ஃபாலோ பண்ணி வரும்போது இவங்க கரெக்டாக செங்கடலில் போகிறாங்க. செங்கடலில் பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் வந்து நிற்கும் போது அவருடைய உருளைகள் எல்லாம் கலண்டு விழுகிறது. இந்த பட்டணத்தில் இருந்தால் கூட தப்பிச்சிருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அவங்களும் நடுக்கடலில் என்ன பண்ணாங்கன்னா மாண்டு போனார்கள். உங்களுடைய இருதயம் கடினமாகுதா? யார் சொன்னாலும், எத்தனை பேர் சொன்னாலும் அந்த சத்துருவை விடணுன்ற மனசு உங்களுக்கு இல்லையா? யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. ஆனால் ஒன்று சிஸ்டர், பிரதர், தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க. சத்ருவை ஃபாலோ பண்ணுற வேலை உங்களுடையதும் என்னுடையதும் கிடையாதுங்க, கிடையாதுங்க. தப்பு பண்ண எனக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு வெறியா இருக்கலாம், உங்களுக்குள்ள பெரிய கோபம் இருக்கலாம். நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன் பாஸ்டர், நான் 2ல் 1 பார்க்காம நான் விட மாட்டேன், நான் உண்மை உள்ளவன் அப்படின்றத நிரூபிக்காம நான் விட மாட்டேன். யோசேப்பு வந்து தான் தவறே செய்யல, தன்னை தூக்கி விபச்சார வழக்குல தூக்கி வந்து சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. நிரூபிக்கணும்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல துடிச்சானா? கிடையவே கிடையாது. தன்னுடைய சத்ருவை ஃபாலோ பண்ற வேலை அவனுடையது கிடையாது. தூய்பட போட, என்ன நடத்துறவர் என்ன நடத்துவார். அதனால யார் சொன்னாலும் எத்தனை வார்த்தையை கேட்டும் இன்னும் உங்க மனசு கடினமாகும்னா, நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆபத்துல பெரிய நஷ்டத்துல நீங்க போய் சிக்கிடுவீங்க, பெரிய நஷ்டத்தில் போயிடுவீங்க, பெரிய நஷ்டத்தில் போயிடுவீங்க. நமக்கு வந்து வேண்டாம், நமக்கு வந்து வேண்டாம், நமக்கு ஃபாலோ பண்ணுற வேலை நமக்கு வேண்டாம். அதை கர்த்தர், யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர், பராக்கிரமம் செய்கிறவர் கர்த்தர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நம்ம என்ன பண்ணணுமாமா? நம்ம பழி வாங்காம யாருக்கு இடம் கொடுக்கணுமாமா? கர்த்தருடைய கோபத்துக்கு இடம் கொடுத்துடணும். அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார்.
ஹல்லேலூயா. நான் பின்தொடர மாட்டேன். நான் பின்தொடர மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல நீதியா இருப்பார். கர்த்தர் உங்க மேல நியாயமா இருப்பார். கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருப்பார். கர்த்தர் உங்க பட்சத்தில் வழக்காடுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் பரிந்து பேசுவார். கரையாத இருதயத்தையும் கரைய பண்ணுவார். எவ்வளவு பெரிய கடினமான இருதயத்தையும் திருப்புவது கர்த்தருக்கு. சவுல் என்கிற ஒரு மனுஷனுடைய கடினமான இருதயத்தை ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல குதிரையை கவிழ்த்து போட்டு அவனுடைய இருதயத்தை திசை திருப்பின கர்த்தருக்கு உங்க விரோதமா அவ்வளவு பெரிய கடினமான மனசா இருக்கிற அந்த மனசை திசை திருப்பது கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும். கர்த்தர் நினைச்சார்னா அந்த கடினமான இருதயத்தை திசை திருப்புவார். கர்த்தர் அந்த கடின இருதயத்தை திசை திருப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உருக்க முடியாத இருதயம்னு எதுவுமே இல்லை. எத்தாச்சோட ஆளையும் எவ்வளோ பெரிய பலசாலியையும் எவ்வளோ பெரிய கடின மனசுனவனையும் ஒரே நிமிஷத்தில் அப்படி பஞ்சு மாதிரி மெதுவாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா எல்லாருமே? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட. இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது காதல் தோல்வி அடைந்த லவ் ஃபெயிலியர் ஆன ஏதாவது தம்பிகளோ தங்கச்சிகளோ இந்த சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். தயவு செய்து அன்பு கூர்ந்து உங்களை ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உன்னை விட்டு போன, உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்காத, உன்னை வெறுத்த, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின, ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை ரிஜெக்ட் பண்ணின அந்த பர்சனை இன்னைக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீர்களே ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களை விட்டுட்டு போன அந்த பர்சனை ஃபாலோ பண்றத நீங்க தயவு செய்து விட்டுருங்க. தயவு செய்து விட்டுறேன். சிலர் இதுல ரொம்ப வீக்கா இருக்காங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுட்டு போயாச்சு, அந்த பையன் வேண்டான்னு விட்டுட்டு போயாச்சு. உன் மனசை உடைச்சு உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்காம, உன்னுடைய நேசத்தை புரிஞ்சுக்காம, உன்னை ஒதுக்கி உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டப்படுத்தி இப்போ உன்னை விட்டுட்டு போன அந்த நபரை இன்னியும் நீங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணா ஃபேஸ்புக்கில் ரிஜெக்ட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணா அங்கே ஒன்று பிளாக் பண்ணியாச்சு, வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணா அங்கே ஒன்று பிளாக் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் உன்னை ரிஜெக்ட் பண்ணி கட் பண்ணி, ஆனால் இன்னும் ஒரு சொந்தக்காரனை வச்சு, இன்னும் ஒரு நண்பனை வச்சு, இன்னும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையாவது வச்சு எப்படியாவது பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா, எப்படியாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் இது நியாயம்? உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படியே உன்னை ரிஜெக்ட் பண்ண, உன்னை வேண்டான்னு ஒதுக்குன அந்த பர்சனை இவ்வளவு நீ ஃபாலோ பண்ணனா அப்போ எதிர்காலத்தில் நீ என்ன பண்ணுவ? எப்படி உங்க எதிர்காலம் அமையும்? வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த வேலை உங்களுடைய வேலை அல்ல. ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம அந்த வழியா போக வேண்டியவர் அல்ல, நம்ம வேற வழியா போக வேண்டியவர். அந்த பாதாள குலுக்கி கர்த்தர் என்ன தப்பிச்சாருன்னு நம்ம நினைக்கணும். அந்த ஆபத்துல கர்த்தர் என்ன தப்பிச்சாருன்னு நினைக்கணும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற கர்த்தர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம், இந்த பலிபீடத்திற்கு நேராய் கரங்களை நீட்டி ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் மனசில் அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவு, நீங்கள் இப்போ ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ண போகிறேன். நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கண்காணிக்கலாம் தப்பில்லை, கணவனாரை கண்காணிக்கலாம், மனைவியை கண்காணிக்கலாம் தப்பில்லை, அதுவும் ஒரு லிமிட் தான், அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் மற்றவங்களை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக அவசியம் இல்லை. பலிபீடத்துக்கு நேராய் கரங்களை நீட்டி நீங்கள் சொல்லுங்க, நான் யாரையும் நான் பின்பற்றி போவது இல்லை. சொல்லுங்க, நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அது என்னுடைய வேலை அல்ல. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். சொல்லுங்க, என் தீர்மானம் எடுக்கிறேன். நானா போய் இனி வாலண்டியரா போய் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னை காத்துக்கொள்ளுகிறவர்
என்னை காத்து கொள்ளுகிறவர். எஃப் மைனர். நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. இதனாலே நான் ரொம்ப பாடுபட்ட ஒரு மனுஷன். நான் இதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐயோ, சமாதானமே இருக்காது. கொஞ்சம் கூட சமாதானமே இருக்காது. அதுவும் நம்முடைய எதிரிகளை நம்ம ஃபாலோ பண்றது மாதிரி ஒரு தீமை எதுவுமே கிடையாது. அவ்வளவு வருத்தம். நான் சொல்றேன், நம்ம யார் கையில் இருக்கோம்னா கர்த்தருடைய பலத்த கையில் இருக்கும். அவர் நம்ம கையில பொதிஞ்சு வச்சிருக்கிறார். எந்த அம்புகள் நமக்கு விரோதமாய் நாணேற்றப்பட்டாலும் அவருடைய கரம் அப்படியே அந்த அம்பை தட்டி பிடிக்கும். அது நம்ம மேல வந்து விழுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஓ ஹalleluya. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரம் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரம் எனக்கு தந்தே. ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். எல்லோகே, உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் அப்பா பல பரிவாரம் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். ஏல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடந்த சில ஆண்டுகளாக ஒரு வாலிப தம்பி ஜெயிலில் இருக்கான். அவன் மேலே நிறைய கொலை கேஸ். ஆனால் பர்சனலாக அவனுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்ன பையன்தான். அவன் வந்து நம்ம ஏரியாவில் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது இந்த ரவுடி நிறைய அந்த டீம் இருந்தாங்க. ஆனால் அவன் வருவான். இந்த இடத்துல சர்ச்சு இங்கே இந்த ஸ்டெப்பு பார்த்துருக்கும் பாருங்க. அங்கே அவன் வரும்போது அந்த பசங்கள்லாம் அங்கே நின்றுருப்பாங்க. ஸோ இவனை பார்த்த உடனே அந்த பசங்கள்லாம் அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா இந்த ரவுடியை விட அந்த ரவுடி பெரிய ரவுடி. ஸோ அவன் வரும்போது தனியாக வரமாட்டான், எப்படி 2-3 பசங்களை கூட்டிகிட்டு வருவான். ஆனால் என்னமோ தெரில, அவன் வந்து என்ன வந்து பிடிக்கும் அவனுக்கு. ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டான், பின்னாடி வந்து கொஞ்சம் நேரம் இருப்பான், இருந்துட்டு அப்படியே போயிடுவான். ஸோ எப்போயாவது எதேர்ச்சியாக நான் பார்க்கும்போது அவன்கிட்ட பேசுவேன், என்னடா இல்லை நீ வந்து கவனமாக இரு, ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அப்படியே ரொம்ப தாழ்மையாக தலை குனிஞ்சு பணிஞ்சு, சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், எதுனாலும் சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்கள் பாஸ்டர், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய சொந்த தம்பி அவனை வந்து 2-3 அவங்க கூட்டாளிகள் சேர்ந்து என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் அவனுடைய பாடி மட்டும் ரயில்வே ரோட்டில் கிடந்துச்சு. அப்போ இவனுக்கு வந்து அவன் உண்மையிலே அவன் வந்து சூசைட் பண்ணி
அப்படி சாகக்கூடிய பையன் இல்லை. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே எவனோ அடிதடி வச்சு அவனை வந்து உள்ளே தள்ளி கொன்னுட்டாங்க அப்படின்றத முடிவெடுத்து தெரிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து இவன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், டேய், ஏற்கனவே நம்ம ஒருத்தனை இழந்துட்டோம், வேண்டாம், ஒன்னையும் நாங்கள் இழக்கிறதுக்கெல்லாம் ஆயத்தமாக இல்லை, விட்டுரு, இதோட விட்டுரு, இதோ முடிஞ்சிடட்டும், இதுக்கு மேலே நீ போக வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிடட்டும், சரி இதோட அந்த கோபம் தனியட்டும், நீ ஆண்டவரை தேடி வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே மறுப்பெல்லாம் பேச மாட்டான். சரி பாஸ்டர், சரி, அப்படி அதுக்குன்னு நம்ம வீட்டிலே ஒருத்தனை வந்து இன்னும் கொண்டிருக்கானோ அவங்கள எப்படி பாஸ்டர் நம்ம சும்மா விட முடியும்? இது காவல்துறையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமா அதை வந்து கொண்டு போகலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பையனும் ஒரு பெரிய ரவுடியாக இருக்கிறதுனால போலீஸுக்கு இவன் வந்து பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தான். அடிக்கடி ஸ்டேஷன் போகிறது, அடிக்கடி அடிதடி, அடிக்கடி பிரச்சனை ஆனதுனால போலீஸ் அந்த தரப்பில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு வெறுப்பு. அப்படின்னா இவன் செத்து போனது வந்து சரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ ரவுடித்தனம் பண்ணுறவன், நீ அந்த பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான், நீ செத்து போகணும் என்னைக்கா ஒரு நாளைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நீ பண்ணது உனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் அடித்தா என்ன ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்றத வந்து அவங்க வந்து அந்த கேஸை வந்து பெரிய ஸ்ட்ராங்காக கொண்டு போகாமல் அவங்களும் ஆக்சிடெண்ட் அப்படின்றது மாதிரி அது அப்படியே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவன் மட்டும் மனசில் அதை விடவே இல்லை. நான் விட மாட்டேன். அந்த மர்டர், அந்த கொலை நடந்ததற்கு பிறகு, தன்னுடைய சகோதரன் இறந்ததற்கு பிறகு அதிகமாக அவன் இந்த பக்கம், அதுக்கப்புறம் பார்க்கல நான் அவனை. அப்புறம் அவனுடைய ஃபோன் நம்பர் மட்டும் ஒரு நாள் எனக்கு கொடுத்துருந்தான். அவனுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணேன். சரி, எப்படியாவது அவனை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது, நல்லா இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா பஸ், ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ ரொம்ப நாள் ஆச்சே சர்ச்சுக்கு வந்து, அதனால் எப்படி இருக்க, அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்க தான் கால் பண்ணேன் அப்படின்னு. இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவன் ஜெயிலில் இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். பட் என்னன்னா, அவனுடைய சகோதரனை கொன்னுட்டாங்கன்ற அந்த வெறி அவனுக்குள்ளே இருந்து அவங்கள கொன்னவங்களை வந்து தேட ஆரம்பித்தான். யார் அடித்தா, யார் கொன்னா, யார் தள்ளி விட்டா, அவன் கூட இருந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் ஒவ்வொருத்தரையா போய் அவங்கள அடித்து, இல்லைன்னா அவங்கள ஸ்டிக் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் முடிவே இல்லை. இப்போ எப்படி இருக்கான், உயிரோடு இருக்கிறானா, இறந்துட்டானா, நல்லா இருக்கானா, எனக்கு அந்த நியூஸ் தெரில. ஆனால் இந்த பையனுடைய வாழ்க்கையும் இப்படியே போச்சேன்னு நினச்சி வருத்தமாக இருக்குது. இதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லை. சரி, அந்த ஒரு நஷ்டமாவது பட்ட உடனே சரி, இதுக்கு மேலேயாவது நம்ம இனி வந்து எதிரியை ஃபாலோ பண்ணுறதை விட்டுறணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பையன் இன்றைக்கி நம்ம கூட இன்றைக்கி இருந்திருப்பான். இன்றைக்கி அவனை நல்லா இது பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, காலேஜ் பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். நமக்கு நிறைய இடத்துல தெரியல, நிறைய ஸ்கூல் வந்து தங்களுடைய பேர் கெட்டு போகுன்றதுக்காக நிறைய நியூஸை வெளியே விடுறதில்ல. ஸ்பெஷலாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக யாராவது முடியாதவங்க இருந்தால் உட்காந்துக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக, அதில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த லவ் ப்ராப்ளம் இருக்குது பாருங்களேன், இந்த லவ் ப்ராப்ளம் பிள்ளைகளுக்குள்ள இந்த 8th ஸ்டாண்டர்டில் வரும்போதே ஒரு பையன் லவ் பண்ணுறான்னா, இந்த பொண்ணை ஒரு ரவுடிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரவுடி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணின் நிமித்தமாக இவனை டார்ச்சர் பண்ணுறது. இந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுறதுன்னா, தாங்களுக்கு பயந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்குவாங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி லவ் பிரச்சனையினால இப்போ இது நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பையன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் அவுட், இறந்துட்டான், மரணம் அடைஞ்சிட்டான். கேட்டால் அவன் வந்து படிக்கட்டில் இருந்து பிரயாணம் பண்ணிட்டான், அதனால தவறி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு பையனும் கிடையாது. அதனால் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வீம்பு இருக்குது பாருங்களேன், பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது பாருங்களேன், அந்த சத்ருக்களை ஃபாலோ பண்ணணும்னு பாருங்களேன். இந்த ஸ்பிரிட் வந்து நிறைய ஸ்கூலில் வந்து மூவ் ஆகுது. ஸ்கூலில், காலேஜில், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக எல்லாம் ரொம்ப ஜாப் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளையும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னுவாங்க. சிலரை வந்து நம்ம தூர விலகி தான் போகணும்.
அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, நீயா நானான்னு பண்ண முடியாது. அடித்தா கூட ஒரு அடியாக வாங்கிட்டு சரி ஓகே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் போகணும். அதனால் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வன்முறைகளும் ஒழியணும். சின்ன பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற வன்முறைகள் ஒழியணும். இப்போ இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், நம்ம குடும்பத்திலேயோ வெளியிலையோ யார் இந்த சத்துருக்களை பின்தொடர்ந்து போகிறாங்களோ அவங்கள கர்த்தர் அப்படியே நிறுத்தி அப்படியே நிற்க வச்சு, கர்த்தர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா நிற்க வச்சு திருப்பி ரிட்டன் இல்லை, உனக்கு சத்துருவை பின்தொடர்றது உன் வேலை இல்லை, உன் வாழ்க்கையை பின்தொடர் அப்படின்னு கர்த்தர் இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த பிள்ளைகளை அப்படியே கொண்டு வரணும்னு நம்ம ஜெபிக்கணும், வைராக்கியத்தோட ஜெபிக்கணும். முதல்ல பெற்றோர்களுக்குள்ள இருந்து அந்த ஸ்பிரிட் வெளியே போகணும். உங்களுக்குள்ள யாருக்குள்ளையாவது அப்படி இருக்கா? நீங்க பழக்கி விடாதீங்க, உங்க பிள்ளைகளை பழக்கி விடாதீங்க. உங்க குணம் தான் உங்க பிள்ளைகளுக்கு வரும். நீங்க சத்துருக்களை ஃபாலோ பண்ணி நீங்க பழக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளும் விட மாட்டாங்க. உங்க நேச்சர் உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வந்துடும். உங்களை மாதிரியே உங்க பிள்ளைகளும் அவங்களுக்கு யார் சத்துரு வந்தாலும் அவனுக்கு கைக்கு பார்த்துடலாம், வா ஒத்தைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு போய் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேலை கிடையவே கிடையாது, நமக்கு யாருக்குமே கிடையாது. அப்படியே நம்ம கண்டுக்காம கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா நீ பண்ணது எதுவுமே எனக்கு வாய்க்காது. ஏன்னா என் கூட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம என்னை ஒன்றும் தொட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துடணும். ஹல்லேலூயா. இல்லை பாரத்தோட ஜெபிக்கலாம். அப்படியே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நான் நிறைய பிள்ளைகளோட ஸ்கூல் ஸ்டூடெண்டோட எல்லாம் நிறைய இன்ட்ராக்ட் ஆகும்போது ஐயோ அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்முடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுவர் ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரத்னபுரியில் உள்ள பிள்ளைங்க தான் 75% பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெயில 75% பேர் நம்ம சைடில் உள்ள பிள்ளைங்க. இந்த ஏரியா இப்படி இருக்கு. ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க. என் மோஸ்ட்லி இருக்கிற பிள்ளைங்க வந்து என்னன்னா ஸ்கூல்ல சண்டை போட்டு கத்தி எடுத்து குத்தி, இந்த மாதிரி இந்த வயசுல கத்தி எடுத்து குத்தி ஒருத்தனை வந்து இப்படி பண்ணிட்டேன், கையை வெட்டிட்டேன், காலை வெட்டிட்டேன், என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க, சீர்திருத்த பள்ளியில இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய பட்டணம் வந்து மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால எல்லாரும் கையை கோர்த்து பிடித்து பழிவாங்கிற எண்ணம் பிள்ளைகளுக்குள்ளே இருந்து அகன்று போகட்டும். எங்க குடும்பத்திலிருந்து அகன்று போகட்டும். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்க குடும்பத்திற்காக நீங்க ஜெபி. உங்க அருகாமையில் இருக்கிற ஸ்கூலுக்காக நீங்க ஜெபிங்க. உங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கும்னா அதை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை காப்பாற்றுகிற கர்த்தர், எங்க பிள்ளைகளை பாதுகாக்கிற கர்த்தர், ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் முழு பலத்தோடு. வன்முறையை ஒழிய பண்ணுகிற கர்த்தர், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர். உங்களுக்காக நான் தொடர்ந்து உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். ஆன்லைனில் இருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஸோ வெளியூரில் இருந்து பிரயாணம் பண்ணி இந்த உபவாச ஜெபத்துக்கு நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆன்லைனில் நிறைய பேர் இருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.